நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் பூர்வீக தோஷத்தை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். பூர்வீக தோஷத்திற்கான கிரக சேர்க்கைகள் என்னென்ன, எந்த கிரகங்கள் பூர்வீக தோஷத்தை காட்டும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்களை பாருங்கள். 900க்கும் அதிகமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். எல்லாமே பயனுள்ள வீடியோக்களாக நிச்சயம் உங்களுக்கு புது விதமான தகவல்களை தரக்கூடிய வீடியோக்களாக போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூர்வீகம் எனும் பொழுது தந்தை வழி பூர்வீகம் மற்றும் தாயார் வழி பூர்வீகத்தை குறிக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நமது கலாச்சாரத்தில் பெண்ணை திருமணத்தை முடித்து கணவர் வீட்டிற்கு செல்வதாலும் பெண்ணிற்கு பூர்வீக சொத்துல பங்கு தருவதில்லை என்ற அமைப்பு இருப்பதனாலையும் தந்தை வழி பூர்வீகத்திற்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாகும், பிதிரு வர்க்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம், மாதர் வர்க்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். சனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கர்ம அதிகாரி ஆவார், கர்மாவை செயல்படுத்தக்கூடியவர் சனியே. ராகு கேதுக்கள் ஜென்மமாக பின்தொடரக்கூடிய தோஷத்தை, சாபத்தை, கர்மாவை, வினை பயனை குறிக்கக்கூடியது. இது மரபணுக்களின் மூலமாக கடத்தப்படுகிறது. மரபணுக்களின் மூலமாக நமக்கு முன்வினை பயனை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் ராகு கேதுக்களின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. ஆக பூர்வீக தோஷத்தை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, சூரியன் ராகுவோடோ கேதுவோடோ சனியோடு சேர்ந்திருந்தாலோ, அல்லது சனி ராகுவோடோ கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ, அல்லது சிம்மத்தில் எந்த பாவகமாக இருந்தாலும் பரவாயில்ல. சிம்மம் உங்களுக்கு லக்னத்திலிருந்து எத்தனையாவது பாவகமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிம்மத்தில் ராகு கேது சனி அமர்வதும் பூர்வீக தோஷத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய சூரியனோடு நமது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சனியோடு இந்த பூர்வீக தோஷத்தை குறிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் சேரும் பொழுது அது தோஷமாக வெளிப்படுகிறது. தீராத நோய், தீராத மனக்கவலை, தீராத கடன்கள், தீராத பழிகள், அல்லது ஏவல் பில்லி செய்வினை என மாய வலைக்குள்ள சிக்கிக்கொள்வது, அல்லது எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளேயே ஓர் அச்சத்துடனேயே வாழ்வது, அல்லது திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அது முன்னேற்றத்திற்கு பயன்படாமல் போவது, முன்னேற்றமே இல்லாமல் வாழ்வது, சுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அது முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போவது, அல்லது சுகத்திற்காக ஏங்கச் செய்வது, இது அத்தனையுமே இந்த பூர்வீக தோஷத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய பலன்களாகும். முழுமையாக என்ன பலன்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்தை விட்டு வெளியேற வைக்கக்கூடிய கிரக சேர்க்கையாகும் இந்த சூரியன் ராகு கேது சனியோடு சேரும்பொழுது, அல்லது சனி ராகு கேதுவோடு சேரக்கூடிய அமைப்புகள். அதே போல் சனி ராகு கேதுவோடு இணையும் பொழுது தொழிலுக்காக போராட வைக்கும், நிரந்தரமான தொழில் அமைப்புகள் இருக்காது, தொழிலை நினைத்தே வருந்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திவிடும். அதே போல் இந்த சூரியன் ராகு கேது சனியோடு சேரும் பொழுது பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா பூர்வீக சொத்து இருந்தாலும் கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது, அதை வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய அமைப்புகளை தரும். அப்படி இல்லைன்னா பூர்வீக சொத்தை விற்க முடியாமல் சட்டச்சிக்கல் ஏற்படுவது, டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, பட்டா பிரச்சனை இருக்குதுன்னு ஏதேனும் வில்லங்கங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள். வில்லங்கத்தினால மனச்சோர்வை ஏற்படுத்துறது, வில்லங்கத்தின் காரணமாக பூர்வீக சொத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போவது, அல்லது பூர்வீகமே மாறி போவது போன்ற பலன்களை தரும். அது மட்டுமல்லாமல் சனி ராகு கேதுவோடு இணையும் பொழுது சனி வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குலதெய்வமே தெரியாமல் போவது, அல்லது தெரிந்தாலும் கூட தனது குலதெய்வத்தை முறைப்படி வழிபடாமல் போவது போன்ற பலன்களை ஏற்படுத்தி ஜாதகரை மிக கடுமையாக பாதிக்கும். அதே போல் தந்தை வழி பூர்வீக தோஷத்தை பற்றி இதுவரைக்கும் பார்த்தோம். தாயார் வழியிலையும் ஒரு சிலருக்கு பூர்வீக தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். எப்படின்னா, சந்திரன் ராகு கேதுவோடு இணையும் பொழுது, அல்லது சந்திரன் சனி செவ்வாய் இடையிலேயோ சந்திரன் சனி செவ்வாயோடு சேர்க்கையிலே அமரும் பொழுது இதுபோல் தாயார் வழி பூர்வீக தோஷத்தையும் ஏற்படுத்தும். பலன்களை பொறுத்த மட்டும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பூர்வீக தோஷத்தில் எவ்வாறு பலன்கள் இருக்கோ அதே போல தான் நமக்கு சந்திரன் தாயார் வழி தோஷங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு தரும். ஆக மன நிம்மதி இல்லாமல் எப்பொழுதுமே எதையாவது நினைச்சு சோகமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது, அல்லது வெறுமையில் வாழக்கூடிய வாழ்க்கையை தந்துவிடும் இந்த பூர்வீக தோஷம். மிக எளிமையாக பூர்வீக தோஷத்தை பற்றி இன்றைக்கு பார்த்தோம். என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.